The story of Samson. இஸ்ரவேல் மக்கள் பெலிஸ்தர்களிடம் அடிமைகளாக இருந்த காலத்தில் சிம்சோன் பிறந்தார். அவர் பிறப்பதற்கு முன்பே கடவுளின் தூதர் அவரது பெற்றோருக்கு தோன்றி, அவர் ஒரு நசரேயனாக கடவுளுக்கு அர்ப்பணிக்கப்பட்டவர் என்றும், அவர் தலையில் சவரகன் கத்தி படக்கூடாது, முடி வெட்டக்கூடாது என்றும் கூறினார். சிம்சோன் வளர்ந்தபோது கடவுள் அவருக்கு மகா பெரிய பலத்தை தந்தார். அவரது வலிமைக்கு சில உதாரணங்கள்: வெறும் கைகளால் ஒரு சிங்கத்தை கிழித்து போட்டார். ஒரு கழுதையின் தாடை எலும்பைக் கொண்டு 1000 பெலிஸ்தர்களை கொன்றார். காசாவின் நகரக் கதவுகளை அப்படியே பெயர்த்து எடுத்துக்கொண்டு மலையின் உச்சிக்கு சென்றார். சிம்சோனின் வீழ்ச்சி தெலீலாள் என்ற பெண்ணின் மூலம் தொடங்கியது. சிம்சோனின் பலத்தின் இரகசியத்தை கண்டறிய பெலிஸ்டர்கள் தெலீலாளை பயன்படுத்தினர். பலமுறை அவள் கேட்டபோதும் சிம்சோன் பொய் சொன்னார். ஆனால் அவள் விடாமல் வற்புறுத்தியதால் தனது கூந்தலில்தான் பலம் இருக்கிறது என்ற இரகசியத்தை வெளிப்படுத்தினார். சிம்சோன் தூங்கிக் கொண்டிருந்தபோது தெலீலாள் அவரது தலைமுடியை சவரம் செய்தாள். அவரது பலம் அவரை விட்டு நீங்கியது. பெலிஸ்தர்கள் அவரை பிடித்து அவரது கண்களை பிடுங்கி சிறையில் அடைத்து மாவு அரைக்கும் வேலையை செய்ய வைத்தனர். ஒரு பெரிய திருவிழாவின் போது பெலிஸ்தர்கள் சிம்சோனை ஏளனம் செய்வதற்காக ஒரு பெரிய மண்டபத்திற்கு அழைத்து வந்தனர். அப்போது சிம்சோனின் தலைமுடி மீண்டும் வளர்ந்திருந்தது. அவர் கடவுளிடம், கடைசியாக ஒருமுறை எனக்கு பலத்தை தாரும் என்று வேண்டிக் கொண்டார். மண்டபத்தை தாங்கி நின்ற 2 முக்கிய தூண்களையும் பிடித்துத் தள்ள அந்த முழு கட்டிடமும் இடிந்து விழுந்தது. அங்கே இருந்த ஆயிரக்கணக்கான பெலிஸ்தர்களுடன் சிம்சோனும் உயிரிழந்தார். அவர் உயிரோடு இருந்தபோது கொன்றவர்களை விட சாகும்போது கொன்றவர்களே அதிகம். சிம்சோனின் கதை நமக்கு கற்றுக் கொடுக்கும் பாடம் என்னவென்றால், கடவுள் கொடுத்த திறமைகளை நாம் கவனக்குறைவாக பயன்படுத்தினால் வீழ்ச்சி ஏற்படும். ஆனால் உண்மையான மனந்திரும்புதல் எப்போதும் கடவுளின் இரக்கத்தை பெற்றுத்தரும்.